வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஊரில் எப்படி இருக்குது வெயில்லாம்? அப்படி டெய்லி கேட்டுருந்தேன் நான். இன்னைக்கு காலைல பார்த்தா திடீர்னு மழை. மணி 6 இப்போது கரெக்டாக 6:30. சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா சொல்கிறாங்க 6:30. ஓகேவா? எந்திரிச்சிட்டு பாத்ரூம் போனேன். பாத்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண ப்ரஷ் பண்ணேன். ப்ரஷ் பண்ணிட்டு புலாவ் முன்னா தண்ணி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. ஐயோ நேற்று நைட்டு மோட்டர் போட்டு தூங்கிட்டோமோ சொல்லிட்டு அவசரமாக வெளியே வந்து பார்த்தா மழை பெஞ்சிட்டு. அந்த மழை பெய்ய சொன்னால் மோட்டர் கொட்டுற சொன்ன பயன்ட்டேன். நைட்லேருந்து காலையில் மோட்டர் ஒன்றா எப்படி ஆகுது பார்த்தா மழை. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் அந்த மாதிரி. முந்தா நேற்று அது முந்தானத்து சரியான வெயில். நேற்று கேட்டேன் எந்தெந்த ஊரில் வந்து வெயில் ஜாஸ்தி இருக்குன்ட்டு. அப்போ ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், அண்ணா கோயம்புத்தூரில் கிளைமேட் நல்லா இருக்கு. ஒரு இடத்துல மழை பெஞ்சதால கிளைமேட் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் நல்லா இருக்குன்னாங்க. சென்னையில் மழை பெய்யாதா அப்படின்னு நான் நினச்சேன். அப்பா செம்ம கூலிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோக்ராம் அம்பத்தூரில் ஸ்ரீவாரி மோட்டார்ஸ் அவங்களுடைய யமஹா பைக் மேளா. ஏற்கனவே நான் போயிட்டு வந்தேன் இல்லையா 2 நாள் முன்னாடி. அது என்னோட நிறைவு விழா. நம்ம சினு மதம் நானும் இன்றைக்கி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பாப்பா ஃபுல் டே காலைல 10 மணிலேருந்து நைட்டு ஒரு 8-9 வரைக்கும் ஃபுல் டே அங்கே நிற்க போகிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து நான் கேரணும்னு சொன்ன போல். இது எப்போ சொன்ன போல்? இந்த சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு சொன்ன போல். இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க, உங்களை கூப்பிட்ருக்காங்க, கண்டிப்பாக வந்துடுங்க. எஸ்டிஆர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. நிறைவு விழான்னா இந்த 3 பிரான்ச்சஸ் இருக்குது, எல்லாம் சேர்ந்து ஒன்றா பண்ணுறாங்க. என்னாச்சுன்னா நேற்று சாயங்காலம் பையன் வந்தான். வந்துட்டு சொன்னான், டாடி இன்னைக்கு வந்து அது சொல்லி ஆகும், மீரா அம்மா இருக்காங்க இல்லையா, என்னுடைய மருமகள், அவங்களோட அப்பாவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். ஆமாம், மீரா மாய் என்னுடைய மருமகள், அவங்களுடைய அப்பா விஜயகுமார் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள். அதனால் எங்கள் மருமகள் வந்து மழை பெய்து பாருங்கள் செம்மையாக கேக் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்க. அங்கே எங்கே அவங்க முகப்பில் இருக்கிறாங்க. போகிற வழியில் மருமகளை விட்டுட்டு நான் அப்படியே ப்ரோக்ராம் போயிடுவேன். ஸோ மருமகள் வேறு போயிடுறாங்க இல்லையா. வீட்டில் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா தானே பார்க்க போகிறீங்க? ஏற்கனவே சும்மா தான் இருக்கேன், சும்மா தான் பார்க்க போகிறீங்க. சினிமாவுக்கு போங்க சொல்லிட்டு ஃபீனிக்ஸில் வந்து டிக்கெட் வாங்கி கொடுத்தாப்புல. வீரா தீரா சூரா பகல் 12:50க்கு டிக்கெட் புக் பண்ணிட்டான் ஃபீனிக்ஸில். எனக்கும் ஒய்ஃபுக்கும் போய்ட்டு வாங்கப்பான்ட்டு பையன். சரி சூரிய காலை டிஃபன் தட்டு குளிப்பாட்டிட்டு எல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இன்னி ஆக்சுவலாக 12:50க்கு ஷோ. புக் பண்ண போகிறோம். பார்த்து புக் பண்ணி பேசிட்டு சாப்பிட்டு நைட்டு பேசிட்டு உட்காரப்போ திடீர்னு ஃபோன் வந்துச்சு. நான் டிஆர்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. நான் அடப்பாய் ஒரு 10 ஆஃபரும் பண்ணி சொல்லக்கூடாது. இப்போ தான் டிக்கெட் புக் பண்ணேன், கேன்சல் பண்ண முடியாதா? இல்லைப்பா நானும் ஒய்ஃபும் போகிற மாதிரி இருக்கும். என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்ன சொன்னாங்க, மதன் பரவாயில்ல நீ சினிமாவுக்கு போங்க, ஒரு 12 மணிக்கு போய்ட்டு 3 மணி 4 மணிக்கு விட்ருவாங்க, 4:30 மணிக்கு வாங்க. அங்கே டென்ஷனாக இருக்குங்க. எப்படா படம் முடியும், படம் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒய்ஃபு நிம்மதியாக உட்கார முடியாது. ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, நான் வரவே மாட்டேன் சினிமாவுக்கு, நீங்கள் முதல்ல ப்ரோக்ராம் போங்க, ப்ரோக்ராம் போய்ட்டு வாங்க. ஏன்னா ப்ரோக்ராம் போனால் சொல்லி அவசரத்தில் சினிமா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடியாது, இன்னொரு நாள் பார்க்கலான்னாங்க. சரி நானும் ஒய்ஃபு சினிமாவுக்கு போகலாமல் நினச்சோம். அதுவும் போச்சு. பரவாயில்ல, நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அந்த படத்துக்கு போகலான்ட்டு. வீர தீர சூரா. எங்கள் ஒய்ஃப் அவ்வளோ படத்தெல்லாம் போன விரும்ப மாட்டாங்க. விக்ரம் சார் படம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த சேது படத்துலேருந்து விக்ரம் ரசிகை ஆகிட்டாங்க அவங்க. ஆமாம், ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃப் யாருடைய ரசிகனா கார்த்திக் ரசிகை. மௌனராகம் கார்த்திக். இந்த நம்ம சூர்யா தம்பி கார்த்திக் கிடையாது, கார்த்திக். அவருடைய பயங்கர தீவிர ரசிகை எங்கள் ஒய்ஃபு. அப்போல்லாம் வேறு லெவல் கார்த்திக் சார். ஆமாம். அப்புறம் இங்கே ஸ்ரீவாரி பைக்ஸ் இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் போகிறேன். போகிற வழியிலே மருமகளையும் பேரனையும் கூட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து நான் வந்து ப்ரோக்ராம் போயிட்டு ஈவினிங் தான் வருவேன். சரி இப்போ இந்த வீடியோ போடணும் இல்லையா, முடிஞ்சால் தம்பி கூட வீடியோ போடுவேன். டைம் ஆகுது எனக்கு. இங்கே கூட பேசிவிட்டு கடனை குளிச்சுட்டு பேக் மாட்டினேன். மருமகளுக்கு மழை வேறு பெய்யுது. நான் நின்று நினைக்கிறேன். ஆனாப்பா முந்தானத்தை நின்று இந்த வெயிலில் பயங்கர வெயில் டயர்டாகிடுச்சு. நம்ம முடியல, அவ்வளோ டயர்டாகிடுச்சு எனக்கு. இன்றைக்கி மழை பெய்யுதான். இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஓகேங்களா? மழை இப்படி பெய்யுது பாருங்கள்.
எப்படி திடீர்னு இவ்வளோ மழை பெய்யுதுன்னு தெரியலையே. நேற்றுலாம் வெயில், நேற்று நைட்டாக ஒரே அனல், இப்போ பார்த்து மழை பிடிச்சி வருது. சென்னையில் செம மழை. அதே மாதிரி எனக்கோசரம் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. விஜயகுமார் அவர்களுக்கு நீங்கள் பிறந்தநாள். அவருக்கு என்னுடைய சம்மந்திக்கு சம்மந்தி கிடையாது, நண்பன், ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார் அவர். அவருக்கு பர்த்டே விஷஸ் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. பிச்சு உதறதுக்கு மாட்டேன். கோடையில் ஒரு ஷார்ட்ஸ் போட வேண்டியதான். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம். செம வேணும். ஹீட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சாண்ட ஒரு சத்திரம் இருக்கு இல்லையா, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பஸ் ஸ்டாண்டுன்னே ஒரு சத்திரம் இருக்குது. அந்த சத்திரத்தில் யமஹா மேலே போடுறாங்க. பைக் வாங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. பைக் வாங்காதவங்களும் வாங்க. எங்களை நானும் சிம்மதன் பேசுவோம், டான்ஸ் ஆடுவோம். அதை வந்து நீங்கள் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். யாருனாலும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பெரிய கல்யாண சத்திரம். கல்யாண சத்திரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காம்பவுண்டு. அந்த காம்பவுண்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 வண்டி நிற்க வச்சுருக்காங்க. புது புது வண்டியும் மாடலாக டிசைன் நிற்க வச்சுருக்காங்க. வண்டியை பாருங்கள். இன்றைக்கி என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா, அது 500 ரூபா, 5000 ரூபா, 15000 ரூபா டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து எத்தனை வண்டி சேல்ஸ் ஆகுது எங்கள் மூலமாக, என் மூலமாகவும் சிம்மதமும் வண்டிங்க சேல்ஸ் ஆகுது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வண்டிக்கு 1000 ரூபா தரம் சொல்லிக்கிறாங்க. 1000 ரூபா கிடைச்சா நான் 500 ரூபா, சிம்பு 500 ரூபா எடுத்துப்போம். அது எத்தனை வண்டி நாங்கள் பேசி சேல்ஸ் ஆக போகுது தெரியல. ஒரு 3 வண்டி ஆனால் கூட போதும், நம்ம 3-4 வண்டி ஆனால் கூட போதும். ஒரு 4000 ரூபா கிடைச்சா 2000 எடுத்துக்கோம் இல்லையா. ஏதோ ஒரு செலவுக்கு அவங்க சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு. இன்றைக்கி ஆக்சுவலாக சினிமா போன நினச்சோம். என் ஒய்ஃபை சொல்லிட்டாங்க, சினிமா எப்போனாலும் போயிடலாம், ப்ரோக்ராம் கிடைக்கிறது கஷ்டம். அந்த ப்ரோக்ராம் போகிறது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அதுலேயும் அங்கே வந்து டிஆர் சார் மாதிரி கெட்ட போட்டு எல்லாருக்கூடையும் பழகி கிளகி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி. நேற்று பார்த்துருப்பீங்க, இந்த பாட்டு பாடினேன், தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சு. அந்த பாட்டு பாடி அங்கே இருக்கிற வந்து பிச்சு வளர்த்தாங்க. மழை சந்தோஷப்படுத்த ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்கெல்லாம். அதோட டிஆர் வேணும். இன்றைக்கி டிஆர் எஸ்டிஆர் காம்பினேஷன் தான் நல்லாயிருக்கும் சொன்னதால் சரியான மழை. இன்றைக்கி போகிறோம், நீங்களும் வாங்க. அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், அம்பத்தூர் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் ஒரு பிரிட்ஜ் ஒன்று போகும் இல்லையா, அந்த கீழே கொஞ்சம் தொழிலே இருக்கும். வெளியே அந்த கொடியெல்லாம் கட்டியிருக்கும், ஃப்ளாகு கலர் கலராக பச்சை மஞ்சள் சிவப்பு அது மாதிரி கட்டியிருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக வாங்க. மழை பெய்யும், குளிச்சுட்டு கிளம்பணும். நம்ம ஈவினிங் தோற பார்க்கலாம். இப்போ வீடியோ போட்டால் போடுவோம், இது ஈவினிங் பார்க்கலாம். இன்று பிறந்தநாள் காணும் என்னுடைய சம்மந்தி, என்னுடைய நண்பர் விஜயகுமார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்களும் விஷயம் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். டைம் ஆகிடுச்சு. பாய்.